ஒரு நாள் ஒருத்தர் பார்பர் ஷாப்புக்கு போனாரு. அங்க முடி வெட்டும் நபரோட நல்ல பழக்கம் ஏற்பட்டுச்சு. 2 பேரும் ரொம்ப நேரம் பேசினாங்க. கடைசியில பேச்சு வாழ்க்கைய தொட்டுச்சுது. கடைசியா கடவுளை தொட்டுச்சுது. அப்போ முடி வெட்டுறவரு, இந்த உலகத்துல கடவுள்னு ஒருத்தர் இல்லவே இல்ல. அவர் இருந்திருந்தா ஏன் இந்த பசி, பட்டினி, துயரம்? அது மட்டுமா, எத்தனை கைவிடப்பட்ட குழந்தைங்க, எத்தனை நோயாளிகள். கடவுள்னு ஒருத்தர் இருந்தா அவர் இதெல்லாத்தையும் அனுமதிப்பாரான்னு கேட்டாரு. முடிவெட்டு வந்த நண்பர் அவரோட வாதாட விரும்பல. மௌனமா வெளியே வந்தாரு. தெருவுல நடக்கும்போது ஒரு மனுஷரை பார்த்தாரு. நீண்ட முடி, அடர்ந்த தாடியோட அவர் இருந்தாரு. இந்த நண்பர் அவரை கூட்டிட்டு திரும்பவும் சலூனுக்கு வந்தாரு. பார்பரை பார்த்து, இந்த உலகத்துல முடி வெட்டுறவங்களே இல்லைன்னு சொல்ல, பார்பர் ஆச்சரியத்தோட, என்ன சொல்றீங்க, நான் இங்க இருக்கேனேன்னு சொன்னாரு. அதுக்கு நண்பர், அப்படின்னா இவர் ஏன் இவ்வளவு முடியோடும் தாடியோடும் இருக்காரு? இங்க முடி வெட்டுறவங்களே இல்லைன்னு தானே அர்த்தம்னு கேட்டாரு. அதுக்கு முடி வெட்டுறவரு, இவர் என்னைய தேடி வரலையே, வந்தாதானே அவர் முடிய வெட்டி அழகுபடுத்தி இருக்க முடியும்னு சொன்னாரு. உடனே நண்பர் சொன்னாரு, நீங்க சொல்றது ரொம்ப கரெக்ட். அதே மாதிரிதான் நாமும் கடவுளை தேடி போனா மட்டுமே நம்முடைய துன்பங்கள்ல இருந்து விடுபட முடியும். நம்ம தேடுனா கடவுள் நிச்சயமா நம்ம கண்களுக்கு தெரிவாரு. நாம கேட்டா அவரு நமக்கு பதில் கொடுப்பாருன்னு சொன்னாரு. அந்த நேரத்துல முடிவெட்டுபவருக்கு உண்மை புரிஞ்சது. தேவன் இல்லை என்று மதிக்கட்டவன் தன் இருதயத்தில் சொல்லிக் கொள்ளுகிறான் அப்படின்னு வேதாகமும் சொல்லுது. சிருஷ்டின்னு ஒண்ணு இருந்தா சிருஷ்டிகர் இல்லாம இருப்பாரா? இந்த சின்ன அடிப்படை விஷயத்த கூட புரிஞ்சுக்கிடாட்டி வேதாகமம் சொல்றது மாதிரி இவங்க மதிக்கிட்டவங்க தான். நண்பரே, நீங்க ஞானமுள்ளவங்க தானே?